வணக்கம். ஆர்பிஎம் பில்டர்ஸ்லேருந்து முருகதாஸ் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நீங்கள் வீடு கட்டுறதுக்குன்னு முடிவு பண்ணிட்ட பிறகு ஒரு லேண்ட் ஒன்று வாங்குவீங்க இல்லைங்களா? இப்போ இந்த லேண்டு வாங்கும்போது நீங்கள் டாக்குமெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை வந்து செக் பண்ணி வாங்குவீங்க. பட்டா இருக்கா? அப்புறம் அதோடைய மதர் டாக்குமெண்ட், ஈசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கான்றதை செக் பண்ணுவீங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீடு கட்டும்போது வீடு கட்டுறதுக்கான செலவை இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இழுத்து விட்டுரும். நம்ம தப்பான முறையில் ஒரு லேண்டை வாங்கிட்டோம் அப்படின்னா, வீடு கட்டும்போது நம்மளுக்கு வந்து செலவு அதிகமாகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயத்தை வீடு கட்டுறதுக்காக நம்ம லேண்டு வாங்குறோம் அப்படின்னு என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு 4 விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த 4 விஷயத்தையுமே மஸ்ட்டு நீங்கள் வந்து இடம் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இப்படி செக் பண்ணும்போது என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் வீடு கட்டும்போது உங்களுக்கு இந்த சஸ்பென்ஸாக வரக்கூடிய செலவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த 4 விஷயத்தை பற்றி தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இபி போஸ்ட் ஓகேங்களா? ஒரு இபி போஸ்ட் உங்களுக்கு தெரியும். அந்த இபி போஸ்ட் வந்து உங்களுடைய லேண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்குது, நம்ம லேண்ட் இங்கே இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 500-600 மீட்டர் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இபி போஸ்ட் இருக்குது அப்படின்னா, மேபி அந்த லேண்டை வாங்குறதுக்கு கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி லேண்டை வாங்குனீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டெம்பரரியாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு ஒயர் ஒன்று வாங்கணும் ஓகேங்களா? அந்த ஒயர் வாங்கி நம்ம இபி போஸ்ட்டில் இருந்து தான் நம்ம டெம்பரரி கனெக்ஷன் எடுக்க முடியும். இப்போ உங்கள் போஸ்ட் அதிகமாக இருக்குது, தூரமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த ஒயருக்கு வாங்குறீங்க பார்த்தீங்கன்னா, அப்போ 500-600 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா? 500-600 மீட்டர் லென்த் வாங்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் மேலே கூட இந்த செட்டுக்கு வந்து ஒரு 50 மீட்டர் எக்ஸ்ட்ரா. அப்போ அந்த ஒயர் வந்து அதிகப்படியான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு அதிகமாக காஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த இபி போஸ்ட்னால ஓகேங்களா? இது ஒரு மெயின் இதுவாக நெகட்டிவாக இருக்கும். அதனால் இபி போஸ்ட்டை செக் பண்ணுங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, போர்வெல் தண்ணி வந்து கிடைக்குதா, எவ்வளோ அடியில் கிடைக்குது, அப்படியே கிடைச்சாலும் அது நல்ல தண்ணியா உப்பு தண்ணியா அப்படின்றத செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் வீடு கட்டுற ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்வெல்லேருந்து எடுத்து தான் நம்ம தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ யூஸ் பண்ணும்போது இதுவே உப்பு தண்ணியாக இருந்தது அப்படின்னா, உப்பு தண்ணி வந்து நம்ம எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா? அதுதான் பிரச்சனை. நீங்கள் இப்போ இந்த சமீபத்தில் வந்து இந்த ஜெயின் ஹவுசிங்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ நடந்தது இல்லைங்களா? அதுலேயுமே க்யூரிங் வந்து உப்பு தண்ணியில் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் கரோட் ஆகிடும் ஸ்டீல் எல்லாமே. ஸோ அதனால் உப்பு தண்ணியை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குனே தனியாக லாரியில் தண்ணி வாங்குற மாதிரி செலவாகும். அதை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு டெம்பரரியாக ஒரு சம்ப் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து செலவு இழுத்து விட்ரும். அது மட்டும் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சாலுமே நீங்கள் உப்பு தண்ணி யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் சம்பு வச்சு லாரியில் தண்ணி வாங்கிட்டு நீங்கள் குளிக்கிறதுக்குமே யூஸ் பண்ணணும், பாத்ரூம் போகிறதுக்குமே அந்த நல்ல தண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த போர்வெல் எடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த தண்ணி வந்து எந்த தண்ணி நல்ல தண்ணியாக எவ்வளோ அடியில் கிடைக்குது அப்படின்றத செக் பண்ணணும். இது செக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் அந்த சரௌண்டிங்கில் வீடு கட்டினவங்ககிட்ட கேட்டாலே ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவங்களே சொல்லிடுவாங்க எவ்வளோ அடியில் தண்ணி கிடைக்குது, என்ன தண்ணி உப்பு தண்ணி அப்படின்றது. இதுவுமே நீங்கள் பார்க்காம லேண்டை வாங்கிடாதீங்க. இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, சாயிலோட டைப். நம்ம வாங்கக்கூடிய லேண்டோடைய மண்ணோடைய தரம் தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இது வந்து கிளேய் சாயிலா, கூழாங்கல் மாதிரி கூழாங்கல் இது களிமண் தெரியலையா அந்த மாதிரி மண்ணா அப்படின்றத செக் பண்ணல. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வீட்டுக்கு போடுவோம், கடலாக வச்சு நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, குழி எடுத்து அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது அந்த ப்ராசஸில் கிளேய் டைப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பைல் ஃபவுண்டேஷன்ஸ் போகிற மாதிரி ஆகிடும். பைல் ஃபவுண்டேஷன்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம். அதிகமாக காஸ்ட் செலவாயிடும். உங்களுக்கு ஃபவுண்டேஷன்ஸுக்கே கிட்டத்தட்ட 5-6 லட்சம் வரைக்கும் வெறும் ஃபவுண்டேஷன் மட்டுமே செலவாயிடும். நீங்கள் வீடு கட்டி முடிக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ வரும்ன்றதை விட ஃபவுண்டேஷன்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, குழி எடுத்து ஃபவுண்டேஷன்ஸ் போடுவாங்க, அதுக்கே 5 லட்சம் 6 லட்சம் செலவாயிடும் பைல் ஃபவுண்டேஷன்ஸ் போட்டால். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது மீன்ஸ் சாயில் டைப்பை செக் பண்ணுவாங்க. கிளேய் டைப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வாங்கலாம். இல்லை எனக்கு நான் லோன் எடுத்து தான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த கிளேய் டைப்லலாம் லேண்டு வாங்காதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத செலவு தான். நீங்கள் அதுதான் சொல்கிறேன். ஸோ 4வது ஒன்று என்ன அப்படின்னா, பேஸ்மெண்ட் ஐட்டம்னு சொல்கிறோம். ரோடுன்னு ஒன்று இருக்கும். நம்ம வாங்கக்கூடிய பிளாட்டுக்கு ரோடுன்னு ஒன்று டெவலப்பர் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ டெவலப் பண்ணி போட்டிருந்தாலும் சரி, இல்லை அதாவது பாஸ்ட்டில் எப்போயோ டெவலப் பண்ணி போட்டு வச்சுருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு ரோடு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ரோடுலேருந்து நம்ம வாங்கக்கூடிய பிளாட் எவ்வளோ கீழே இருக்குது, இதுதான் ரோடு, இதுலேருந்து எவ்வளோ கீழே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இது ரொம்ப கீழே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியுமே பேஸ்மெண்ட்ன்றது இந்த ரோடுலேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 அடியாவது நம்ம மேலே தூக்கணும். ரோடு லெவல்லேருந்து சொல்கிறேன். அப்போ ரோடு லெவல்லேருந்து அவங்க பிளாட்டே கீழே ஒரு 4 அடி தள்ளி இருக்கும்போது, அப்போ இந்த 4 அடி ப்ளஸ் ஒரு 3 அடி பேஸ்மெண்ட் ஐட்டம் மொத்தம் 7 அடிக்கு நீங்கள் வந்து பேஸ்மெண்ட்டே தூக்குற மாதிரி ஆகிடும். அது அப்படி தூக்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு கண்டிப்பாக செலவாகும். நீங்கள் ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் போனீங்க அப்படின்னா அவங்க மினிமம் 3 அடி தான் போடுவாங்க.
பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 அடிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மண், லேபர் செலவு, கல், செங்கல், சிமெண்ட் இது எல்லாமே வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ ஹைட்டு பேஸ்மெண்ட் போடும்போது மேலே வந்து கம்பி கட்டி கான்க்ரீட் போடணும். அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. நார்மலாக கான்ட்ராக்டர் வந்து பிசிசி மட்டும்தான் போடுவாங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில். இந்த மாதிரி பேஸ்மெண்ட் ஹைட் அதிகமாக இருக்கும்போது கம்பி கட்டி கான்க்ரீட் போடுற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் உங்கள் பிளாட்டு ரோட்லேருந்து எவ்வளோ டவுனில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். இந்த 4 விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் ஏன் வந்து ஒரு பொறுமையாக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது நாளைக்கே கன்சிடர் பண்ணாமல் எங்களுக்கு வந்து குறைஞ்ச ரேட்டில் லேண்டு கிடைக்குது அப்படின்னு அதை நீங்கள் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வீடு கட்டும்போது நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க. அந்த பட்ஜெட்லேருந்து இந்த செலவு எல்லாமே எக்ஸ்பென்ஸாக எகிரி வந்துடும். உங்கள் பட்ஜெட்டுக்கு வீடு நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற பட்ஜெட்டுக்கெலாம் வீடு வராது. ஏன்னா முன்ன பின்ன தான் வரும். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கலன்னா சஸ்பென்ஸாக வந்துடும், சர்ப்ரைசிங்காக இருக்கும் உங்களுக்கு. அதனால் சொல்கிறேன், இந்த 4 விஷயத்தை கரெக்டாக செக் பண்ணி வாங்க. நீங்கள் வீடு கட்டுறதுக்கு மட்டும் கிடையாது, லேண்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணி நான் ஃபியூச்சர் விற்க போகிறோம் அப்படின்னாலுமே இதை கன்சிடர் பண்ணி வாங்குங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்களுக்கு விற்க போகிறீங்க அப்படின்னா கூட அவங்களாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணுவாங்க. பிளாட் எப்படி இருக்குது, டவுனில் இருக்கா, சாயில் டைப், இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி தான் வாங்குவாங்க. அதனால் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டீங்கன்னா இதை நாளைக்கு நீங்கள் வீடும் கட்டுறதுக்கு உங்களுக்கு செலவு அதிகமாகிடும், இல்லை நீங்கள் இதை விற்கிறதுக்குமே நீங்கள் சிரமப்பட வேண்டியதான் போயிடும். அதனால் இந்த 4 விஷயத்தையுமே கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், டர்ன் கீ பண்ணுறோம், ரிப்பேர் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கோம், பிளானிங் சர்வீஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதனா சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கால் பண்ணி பேசலாம். நம்ம வந்து சென்னையிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எது வரைக்கும்ன்றதை பார்த்து எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுங்க. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.